ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டுனே. உங்களுக்கு ஊழிய அழைப்புகள் வருகிறது, கூட்டங்களிலே பிரசங்கிக்கும்படி. ஆவியானவர் தடை செய்து, இந்த கூட்டத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் தடை செய்து, அதை தாண்டி நீங்கள் பிரசங்கம் செய்ய சென்ற அனுபவம் உங்களுக்கு உண்டா? இன்னொன்று, உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் உங்களை அந்த இடத்துக்கு போக சொல்கிறார், பிரசங்கம் பண்ண போக சொல்கிறார். ஆவியானவர் நடத்துதல் இருக்கு என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்த அனுபவம் உண்டான? முதல் கேள்வி, தேவன் விரும்பாத கூட்டம் மட்டுமல்ல, இடத்தில் கூட கால் வைத்த அனுபவமே இல்லை. ஸ்தோத்திரனே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரம் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள், நானே வச்சுக்கேன், என்ன வச்சே சொல்கிறேன், என்னை கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு போய் நான்லாம் மாட்டியிருக்கிறேன். மாட்டிட்டு நைட்டெலாம் ஆண்டவர் தூங்க விடாமல் நான் காலையில் பட்டியை தூக்கிட்டுலாம் வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நடத்துதல் இல்லை அப்படின்னா அந்த ஊழியமோ அந்த இதோ எனக்கு தேவையில்லை. நான் பீலையாமாய் இருக்க விரும்புவதில்லை. 2, ஊழியத்துக்குன்னு தலையை கொடுத்துட்டேன், இதில் என் விருப்பம் ஒன்று கூட இல்லை. நான் அதை இளம் ஊழியர்களுக்கு சொல்லுவேன், அவருடைய சித்தமில்லாமல் பரலோகத்தில் உட்காருவதை காட்டிலும் அவர் சித்தத்தோடு நரகத்தில் இருப்பது நல்லது. தேவன் அனுமதித்திருக்கிறார், போயிருக்கிறேன். பல சமயங்களில் அவர்களே சொல்லுவார்கள், அன்னை வருவாரான்னு தெரியாது, தரல் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறவரை 50 பேருக்கு கூப்பிட்டுருக்கேன், வருவாரான்னு தெரியாது, ஆனால் அண்ணன் வரேன்ட்டாரு. நான் சொல்லுவேன், அண்ணன் வரல, ஒருத்தர் போனார், வந்தேன். அங்கே ஏதோ ஒன்று கத்து செய்திருப்பார். ஆகவே தேவன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு போனதும் இல்லை, விரும்புகிற இடத்த வேண்டான்னு நான் சொன்னதும் இல்லை.